திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம்ம இன்றைக்கு மாசி மாதத்தினுடைய சிறப்புகளை நம்ம சிந்திக்க இருக்கிறோம். ஏன்னா எல்லா மாதங்களும் சிறப்புக்குரிய மாதம் தான். அதுலயும் இந்த மாசி மாதம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு மாதம். சூரிய பகவான் கும்ப ராசியில சஞ்சரிக்கக்கூடிய ஒரு தினமாக இந்த மாசி மாதம் இருக்கிறது. இந்த மாசி மாதத்துல வரக்கூடிய எல்லா சிறப்புமிக்க நாட்களுமே ரொம்ப விசேஷமானது. முதல்ல இந்த சங்கடகர சதுர்த்தி, மாசி மாதத்துல வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியும் ரொம்ப ஒரு சிறப்புக்குரியது. நம்ம தெய்வங்களிலே ரொம்ப எளிமையாக வழிபாடு செய்யக்கூடிய ஒரு தெய்வம் யாருன்னா விநாயக பெருமான் தான். ரொம்ப எளிமையா வழிபாடு செய்யலாம். நிறைய அபிஷேகங்கள்லாம் செய்து அவரை வழிபாடு பண்ணணும் அப்படின்றது இல்ல. ஒரு ஆத்தங்கரையில ஒரு நீர் ஓடக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு குளத்திலேயோ கிணத்துலயோ இருக்கக்கூடிய ஒரு நீரை எடுத்து ரொம்ப பக்தியோடு அவருக்கு அபிஷேகம் செய்தாலே போதும், அதை அன்பாக ஏற்றுக்கொள்வர். அருகம்புல்லை எடுத்து அவருக்கு சூட்டினாலே போதும், அதையும் அவர் அன்பாக ஏற்றுக்கொண்டு நமக்கு வேண்டிய வரங்களை எல்லாம் தரக்கூடியவர் விநாயக பெருமான். அந்த விநாயக பெருமானுக்குரிய அந்த சங்கட சதுர்த்தி அன்றைக்கு அவரை வழிபாடு செய்தால் நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். எல்லா வினைகளையும் தீர்க்கக்கூடியவர் விநாயக பெருமான். நம்மகிட்ட இருக்கக்கூடிய கெட்ட வினைகளை எல்லாம் அழித்து நமக்கு நன்மையை தரக்கூடியவராக அவர் இருக்கிறார். அடுத்தது இந்த மாசி மாதத்துலதான் இந்த புதிய கலைகள் எல்லாம் கத்துப்பாங்க. அந்தணர்கள் வழக்கப்படி பூநூல் போடும் விழா, உபநயனம் செய்து வைக்கிறது இந்த மாசி மாதத்துலதான் நடக்கும். இந்த மாசி மாதத்துல குழந்தைகளுக்கெல்லாம் மந்திர உபதேசம் செய்வாங்க. ஏன் இதற்கு இவ்வளவு சிறப்பு அப்படின்னா, சுவாமி மலையில முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு உபதேசம் பண்ண சிவ உபதேசம் அப்படின்னே பேரு அதற்கு. சிவ உபதேசம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சிவபெருமான் கல்லால மரத்தின் கீழே அமர்ந்து கொண்டு ஜனகாதி முனிவர்கள் 4 பேருக்கு உபதேசம் பண்ண. தந்தை எவ்வளியோ அவ்வளிதான் மகன்கள் எல்லோரும். இறைவன் எந்த வழியை பின்பற்றுகிறாரோ அதைத்தான் எல்லா மக்களும் பின்பற்றுவார்கள். இப்போ சிவபெருமானே உபதேசம் பண்ணார் அப்படின்னு தெரிஞ்சா என்ன ஆகும்? எல்லாரும் ஆளாளுக்கு நான் உபதேசம் பண்றேன்னு கிளம்பிடுவான். சிவபெருமான் பார்த்தார், சரி நம்மளே உபதேசம் பெற்றுக்கொண்டோமையானால் எல்லா உயிர்களும் உபதேசம் பெற்றுக்கொள்ளும். ஏன்னா குருவா இருப்பது கடினம், சிஷியனா இருப்பது சுலபம். அதனால சிவபெருமான் தனக்குத்தானே குருவாகி, தனக்குத்தானே மகனாகி, தனக்குத்தானே செய்து கொண்டதுதான் சிவ உபதேசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சுவாமி மலையில முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு சிவ உபதேசம் பண்ண. பிரணவ மந்திரத்தின் பொருள் என்ன அப்படின்னு பிரம்மன் நம்ம உயிர்களை எல்லாம் படைக்கக்கூடிய உயிர்களை, அதாவது இந்த உயிர்களை யாரும் படைக்கல. நம்ம சைவ சித்தாந்தத்தின்படி பதி பசு பாசம் 3மே அனாதிதான். பிரம்மா வினைகளுக்கு ஏத்த மாதிரி உடலைத்தான் படைக்கிற. பிரம்மா என்ன பண்றாரு, அந்த உயிர்களுக்கு அந்த வினைகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த பிறவியில என்னென்ன நல்லது செய்யறோமோ என்னது தீயது செய்யறோமோ அதற்கு ஏத்த மாதிரி அடுத்த பிறவியில நமக்கு உடல் கிடைக்கும். அப்படி அந்த பிரம்மாவா இருக்கக்கூடியவர் அந்த உயிர்களுக்கு அவை முன்பு செய்த வினைகளின்படி ஏற்ற ஒரு உடலை கொடுக்கிறார். மனுஷ பிறவி கொடுப்பார், மரமாவோ செடியாவோ இல்ல விலங்காவோ நம்ம பிறக்கலாம். ஆனா பிறவிகளிலே ரொம்ப அரிதான ஒரு பிறவி மனித பிறவிதான். நமக்கு மனித பிறவி கிடைச்சிருக்கு அப்படின்னா போன ஜென்மத்துல ஏதோ நம்ம புண்ணியம் செய்திருக்கிறோம். அதனால பிரம்மா நமக்கு மனித உடலை கொடுத்திருக்கிறார். அப்ப நம்ம என்ன பண்ணோம், இந்த ஜென்மத்திலையும் நம்ம புண்ணியமா செய்யணும், சிவ வழிபாடு செய்யணும், சிவ புண்ணியங்கள் செய்யணும். தீயதே செய்யக்கூடாது. தீயதை செய்யக்கூடாதுன்றதை விட நினைக்கவே கூடாது. ஏன்னா மனம் மொழி மெய்களால் நாம் செய்யக்கூடிய வினைகள் தான் நம்முடைய உடலுக்கு, நாம் ஏற்கக்கூடிய உடலுக்கு காரணமாக இருக்கிறது. அதனால மனசால கூட நம்ம தீங்கு நினைக்க கூடாது இன்னொருத்தருக்கு. அப்படி எந்த தீங்கும் நினைக்காம புண்ணியம் செய்து கொண்டு வாழ்ந்தா நமக்கு அடுத்த பிறவியும் நல்ல ஒரு பிறவியா கிடைக்கும். சுலபமா இறைவனுடைய திருவடியை அடைஞ்சிடலாம். ஏன்னா
இறைவன் நமக்கு இந்த ஒரு பிறவிகளை கொடுக்கிறதுக்குரிய காரணமே அவருடைய திருவடியை அடைவதற்காகத்தான். அவருடைய திருவடியை எல்லா உயிர்களும் அடைய வேண்டும் அப்படின்றதுக்காக தான் சிவபெருமான் தூக்கிய திருவடியோடு காட்சி கொடுக்கிறார். ஏன் தூக்கிய திருவடியோடு இருக்கிறார்னா, இந்த உயிர்கள் எப்ப வேண்டுமானாலும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் என்னுடைய திருவடியை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றதுக்காக பெருமான் தூக்கிய திருவடியோடு தான் இருக்கிறார். நம்ம தான் அந்த பக்கமே போறதில்லை. ஆக நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த மனித பிறவியை நம்ம பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி அந்த பிரம்மா உடலை கொடுக்கிறார். அந்த பிரம்மா படைக்கக்கூடிய அந்த தொழிலை செய்யறார். அவர்கிட்ட முருகப்பெருமான் பிரணவத்தின் பொருள் என்னன்னு கேட்டார். அவருக்கு தெரியல, சிறையில் அடைச்சிட்டார். அதுக்கப்புறம் நந்தியம் பெருமான் சொன்னார், கேட்கல. அப்புறம் சிவபெருமானே சொன்னார். சரின்னு சொல்லிட்டு சிறையில இருந்து விடுவிச்சார் பிரம்மதேவரை. அப்புறம் சிவபெருமான் முருகப்பெருமான்கிட்ட கேட்டார், முருகா, நீ படைக்கக்கூடிய தொழில் செஞ்சல, அப்ப உனக்கு அந்த பிரணவத்தின் பொருள் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்ப முருகப்பெருமான் ஒண்ணு தெரியும்னு சொல்லியிருக்கணும், இல்ல தெரியாதுன்னு சொல்லியிருக்கணும். நீங்க சிஷ்யரா இருந்து கேட்டீங்கன்னா நான் குருவா இருந்து சொல்ல தயார்ன்றார். ஏன் அப்படின்னா, இது அப்பேற்பட்ட ஒரு மந்திரம், கேட்ட உடனே சொல்லிட முடியாது. அப்பேற்பட்ட ஒரு சிறப்புமிக்க மந்திரம் கேட்ட உடனே சொல்லிட முடியுமா? அதற்கு தகுந்த மாதிரி நம்ம இருந்தாதான், இருந்து கேட்டால்தான் அந்த மந்திரத்தை சொல்லணும். அப்பேற்பட்ட ஒரு மந்திரம். உடனே சிவபெருமான் நிக்கிற. ஏன்னா அந்த காலத்துலலாம் குருவா இருக்கக்கூடியவங்க உட்கார்ந்து இருப்பாங்க, சிசியரா இருக்கக்கூடியவங்க நிப்பாங்க, நின்னுதான் கேட்கணும். இப்ப காலம் மாறி போச்சு. பள்ளிக்கூடத்துல கல்லூரிகள் எல்லாம் பேராசிரியர்களும் நின்னுட்டே பாடம் எடுக்கிறாங்க. எல்லா மாணவர்கள் அத்தனை பேரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. சில பேர் அப்படியே தூங்கிடுவாங்க. அப்படிதான் இப்ப இருக்குது. அந்த காலத்தின்படி, அந்த கால வழக்கப்படி சிவபெருமான் நிக்கணும். இப்ப சிவபெருமான் நிக்கிற. அவர் எப்படி நிப்பார்? ஆதியும் அந்தமும் இல்லா பெருமான் அப்படி வானத்துக்கும் பூமிக்குமா நிக்கிற. அப்போ முருகப்பெருமான் அவருடைய தோல்ல ஏறி, வலது தோளிலே ஏறி அமர்ந்து கொண்டு ஓம் என்ற அந்த பிரணவத்தினுடைய விளக்கத்தை சொல்ற. அது ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா, ஆனா சிவபெருமான், ஊனா சிவபெருமானுடைய அருள் பராசக்தி, யானா ஆன்மாக்கள். இந்த யா என்ற ஆன்மாக்களை ஊ என்று சொல்லக்கூடிய அருள் சக்தியாக விளங்கக்கூடிய பராசக்தி, சி என்ற சிவனாகிய அந்த ஆ என்ற சிவபெருமானோடு சேர்க்கிறார். இதுதான் ஓம்காரத்தினுடைய ஒரு அர்த்தம், விளக்கம், ரொம்ப சுருக்கமான விளக்கம். இதத்தான் பிரணவ மந்திரம் என்று சொல்வார்கள். ஆ ஊ மா, அகரம் உகரம் மகரம் சேர்ந்தது ஓம்காரம். அந்த ஓம்கார தத்துவத்தினுடைய விளக்கத்தை வலது காதிலே நம்ம முருகப்பெருமான் உபதேசம் பண்ணார் சிவபெருமானுக்கு. அப்படி உபதேசம் செய்த மாதம் மாசி மாதம், பூச நட்சத்திரம். அதனாலதான் இந்த மாதத்துல குழந்தைங்களுக்கு உபதேசம் செய்யறது, மந்திர உபதேசம் செய்யறது, அடுத்து உபநயனம் செய்விக்கிறது, புதிய கலைகள் கத்துக்கிறது எல்லாம் சிறப்புக்குரிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. இப்பேற்பட்ட இந்த மாசி மாதத்துல வரக்கூடிய சிவராத்திரி ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியது. அதனாலதான் ஆதினங்கள் எல்லாம் இந்த மாசி மாதம் சிவராத்திரி அன்றைக்குத்தான் தீட்சை கொடுப்பாங்க. தீட்சை அப்படின்றது வருஷத்துல ஒரு முறைதான் கொடுப்பாங்க. அப்போ இப்போ கார்த்திகை மாசமும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அப்போலாம் தீட்சை ஏன்னா அது மந்திர உபதேசம் அல்லவா, அதனால மாசி மாதம் சிவராத்திரி அன்றைக்கு மட்டும்தான் தீட்சை ஆதினங்கள்ல கொடுப்பாங்க. இப்போ கார்த்திகை மாசமும் கொடுக்குறாங்க. ஏன்னா மந்திர உபதேசம் செய்யறதுக்கும் உபநயனம் செய்யறதுக்கும் புதிய கலையை கத்துக்கிறதுக்கும் ரொம்ப சிறப்புமிக்க ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் இருக்கிறது. அதுல வரக்கூடிய சிவராத்திரி ரொம்ப ரொம்ப விசேஷம். சிவபெருமானை சிவராத்திரி அன்றைக்கு நாள் முழுவதும் அவரை வழிபாடு செய்தால், அன்றைக்கு மாலையில தொடங்கி மறுநாள் காலையில 4 கால பூஜை நடக்கும். அந்த 4 கால பூஜையிலையும் அவர் வழிபாடு செய்யறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியது. ஏன்னா சிவபெருமானுடைய அருளை பெறுவதற்கு நமக்கு உறுதுணையாக இருப்பது என்னென்ன அப்படின்னு சொன்னா, முதல்ல திருநீரு, நீர் இல்லா நெற்றிபால் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்போதுமே
திருநீர் பூசணும். நம்ம மாணிக்க வாசகர் கூட சொல்லுவார், வெந்நீர் அணியாதவரை கண்டால் அம்மனா மஞ்சுமாறே. திருநீர் பூசாதவங்களை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குன்னு. அப்படி அந்த அளவுக்கு திருநீருக்கு நம்ம அருளாளர்கள் எத்தனையோ பேர் திருநீற்றினுடைய பெருமையை சொல்லி இருக்கிறார்கள். மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, இப்படி எத்தனையோ அருளாளர்கள்லாம் நம்ம திருநீற்றினுடைய பெருமையை நமக்கு பல பாடல்களில் அருளி இருக்கிறார்கள். திருநீரு பூசணும். திருநீரு தினந்தோறும் நம்ம நெற்றியிலே பூசிக்கொண்டே இருக்க வேண்டும். இரண்டாவது ருத்ராட்சம். சிவ அடியார்கள் எல்லாம் சிவ சின்னமாக விளங்கக்கூடிய ருத்ராட்சணம் அணிந்து கொள்ள வேண்டும். ருத்ராட்சத்தை அணிந்து கொள்ளணும். மூன்றாவது ஐந்தெழுத்து. ஐந்தெழுத்த நினைத்து கொண்டே இருக்க வேண்டும், உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த நேரம் தான் நினைக்கணும் அப்படின்னா கணக்கே கிடையாது. எந்த நேரம் வேண்டுமானாலும் நினைக்கலாம். ஐந்தெழுத்த நம்ம நினைத்து கொண்டே இருக்க வேண்டும், உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும். ஐந்தெழுத்துக்கே அவ்வளவு சிறப்புகள் இருக்கிறது. ஏன்னா சிவபெருமானுடைய பெயர் வேறு, ஐந்தெழுத்து மந்திரம் வேறு இல்ல, ரெண்டும் ஒண்ணுதான். சிவபெருமானுக்கு பேரும் நமச்சிவாயம் தான், அவருக்குரிய மந்திரமும் நமசிவாய தான். நாதன் நாமம் நமசிவாயவேன்னு சொல்லி நம்ம திருஞான சம்பந்தர் அருளி இருக்கிறார். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னறி குய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நமசிவாயவே அப்படின்னு இருக்க. வேதங்கள்ல கூட உண்மை பொருளாக விளங்குவது நமசிவாய மந்திரம். வேதத்துல 4 வேதங்கள் இருக்கிறது, ரிக், யசூர், சாம, அதர்வ. இதுல யசூர் வேதத்துல 7 காண்டங்கள் இருக்கிறது. அதுல 4வது காண்டத்துல நடுநாயகமாக வரக்கூடிய சமிகிதையில நடுவிலே வரக்கூடிய மந்திரம் நம சோமாயச நம சிவாய என்று சொல்லக்கூடிய ஒரு வரி வருகிறது. அந்த வரியில கூட நமசிவாய மந்திரம் தான் வருது. ஆக வேத ஆகமங்கள்ல கூட நடுநாயகமாக விளங்கக்கூடிய மந்திரம் எது என்று கேட்டால் நமசிவாய மந்திரம் தான். அதனால நமசிவாய மந்திரத்தை நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கணும், நினைத்து கொண்டே இருக்கணும். நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூரிலே அவதாரம் செய்த குருஞான சம்பந்தர், கருமை ஆதின குரு முதல்வர், அவர் சொல்றார், ஆசையராய் பாசம் விடாய் ஆன சிவ பூஜை பண்ணாய் நேசமுடன் ஐந்தெழுத்தை நீ நினையாய் சீச்சி சினமே தவிராய் திருமுறைகள் ஓதாய் மனமே உனக்கென்ன வாய் அப்படின்ற. மனசை பார்த்து கேட்கிறார், நம்மளும் மனசை பார்த்து கேட்கணும். ஆசையராய், ஆசையை விட்டுட்டியா? பாசம் விடாய், பாசம் இந்த ஆணவம் கண்மமாய் என்று சொல்லக்கூடிய பாசத்தை எல்லாம் விட்டுட்டியா? ஆன சிவ பூஜை பண்ணாய், வேத ஆவகமங்களில் சொல்லப்பட்டது மாதிரி சிவ பூஜை பண்றியா? சிவ வழிபாடு செய்யறியா? சிவ புண்ணியங்கள் எல்லாம் செய்யறியா? ஆன சிவ பூஜை பண்ணாய் நேசமுடன் நீ ஐந்தெழுத்தை நினையாய். நேசமுடன் அந்த ஐந்தெழுத்தை சொல்லணும்னு கூட அவர் சொல்லல. நினைக்கிறியா? நினைக்கவாது செய்யறியா? ஐந்தெழுத்தை நீ நினையாய் சீச்சி சினமே தவிர. சினத்தை சொல்லும் போது மட்டும் சீச்சின்னு சொல்ற. அந்த அளவுக்கு சினம் ரொம்ப ஆபத்தானது. மனிதனை அழிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதமே சினம் தான். சினம் கொல்லவே கூடாது. ஞானிகள்லாம் பார்த்தோம்னா அப்படியே சாந்தமா இருப்பாங்க. சினம் நம்ம தவிர்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சீச்சி சினமே தவிர. திருமுறைகள் ஓதாய், 12 திருமுறைகள் இருக்கிறது. அதுல ஏதாவது ஒரு திருமுறையாவது தினசரி ஓதணும். நம்ம ஓதுனா மட்டும் பத்தாது, மத்தவங்களையும் ஓத சொல்லணும். சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லி கொடுக்கணும் திருமுறைகளை. சின்ன குழந்தைங்கெல்லாம் கூப்பிட்டு தோடுடைய செவியன் இதெல்லாம் சொல்லி தரணும். அந்த குழந்தைகளையும் திருமுறை சொல்லணும். ஏன்னா இந்த காலத்துல வரக்கூடியவங்களும் நம்மள மாதிரி ஆன்மீகத்துக்கு கொண்டு வரணும். அதற்கு தினம்தோறும் அவங்கள திருமுறைகள் எல்லாம் சொல்லணும். நம்ம வீட்டு குழந்தைகளை முதல்ல, நம்ம வீட்டு குழந்தைகளை நம்ம திருமுறைகளை சொல்லணும். திருமுறைகள் ஓதாய் மனமே உனக்கென்ன வாய். இதெல்லாம் நீ செய்யறியா? இது எதுவுமே செய்யறது கிடையாது. ஆனா வெட்டி பேச்சு பேசுறியே, வீண் வார்த்தைகளை பேச்சு உன்னுடைய காலத்தை போக்குகிறாய. மனமே உனக்கென்ன வாய். ஆனா உனக்கு என்ன வாய்? என்ன வாய்ப்பேச்சு பேச வேண்டியது இருக்கு? வாய்ப்பேச்சு பேசி உன்னுடைய நேரத்தை கழிக்கிறாயே. இது எதுவுமே செய்யாமல் 24 மணி நேரம் இருக்கிறது. அதுல இதை எதையாவது நம்ம செய்யணும்ல. திருமுறைகள் ஓத மாற்ற,
சிவபூஜை பண்ண மாட்டேற, சினத்தை தவிர்க்க மாட்டேங்கிற, ஐந்தெழுத்தை நினைக்க கூட மாட்டேங்கிற, ஆனா வாய் பேச்சு அவ்வளவு வாய் பேசுற அப்படின்னு சொல்லி சொல்ற. ஆக நம்மளும் மனசை பார்த்து கேட்கணும், இதெல்லாம் நம்ம செய்யறோமா? செய்யணும்ல. ஐந்தெழுத்தை நினைக்கவாது செய்யணும். ஐந்தெழுத்துக்கே அவ்வளவு ஒரு சிறப்புகள் இருக்கிறது. அதை சொன்னா அதையே சொல்லிக்கொண்டே போகலாம். அவ்வளவு சிறப்புகள் ஐந்தெழுத்துக்கள் இருக்கிறது. நம்முடைய அருளாளர்கள் எத்தனையோ பேர் ஐந்தெழுத்தினுடைய சிறப்பை சொல்லியிருக்கிறாங்க. நம்ம வள்ளலார், அருள் பிரகாச வள்ளலார் சொல்லுவார், பெற்ற தாய்தனை மக மறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும், அந்த பாட்டுல சொல்லும் போது சொல்வார், நற்றவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே. நான் எதை மறந்தாலும் சரி, நமச்சிவாயத்தை சொல்ல மறக்கவே மாட்டேன் அப்படிம்பார். அந்த அளவுக்கு மறக்கவே கூடாத ஒரு மந்திரம் நமச்சிவாய மந்திரம். நானா திரோதான சக்தி, மறைப்பு சக்தின்னு அர்த்தம். மானா மலங்கள், 3 மலங்கள், ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லக்கூடிய 3 மலங்கள். சீனா சிவபெருமான், அந்த பேரானந்தத்தை குறிக்கிறது. வானா சிவபெருமானுடைய அருள், பராசக்தி. யானா ஆன்மாக்களாகிய உயிர்கள் நம்ம. இதுல என்னன்னா, நா என்ற திரோதான சக்தி மா என்ற மலத்தை அழிக்கிறது. அப்போ அந்த வா என்ற அருள் சக்தி செயல்பட தொடங்குகிறது. அது செயல்பட்டு என்ன ஆகும்னா, யா என்ற ஆன்மாக்களை சி என்ற சிவத்தோடு, அந்த பேரானந்தத்தோடு கூட்டுவிக்கிறது. இந்த வா என்ற அருள் சக்தி எப்ப செயல்பட தொடங்கும் அப்படின்னா, பக்குவம் அடையாத ஆன்மாக்களுக்கு மறைப்பு சக்தியாகவும், பக்குவம் அடைந்த ஆன்மாக்களுக்கு அருள் சக்தியாகவும் செயல்பட்டு யா என்ற ஆன்மாக்களை சி என்ற சிவத்தோடு சேர்க்கிறது. பக்குவம்னா என்ன அப்படின்னா, நம்மகிட்ட இந்த ஆணவம் இருக்கிறது. இந்த ஆணவம் இதெல்லாம் அதிகமா இருக்கு இல்லையா? இந்த போட்டி, பொறாமை, கோபம், இதெல்லாம் இந்த ஆணவம், செருக்கு, இதையெல்லாம் குறைய குறைய நமக்கு ஒரு பக்குவம் உண்டு. அது குறையணும்னா நம்ம இந்த மாதிரி சிவ வழிபாடுகள் செய்யணும். ஏன் சிவ வழிபாடுகள் செய்யணும்னா, அப்படி சிவ அடியார்களோடு இருக்கிற பொழுது, சிவ வழிபாடோடு நம்ம இருக்கிற பொழுது, சிவ சிந்தனையோடு நம்ம இருக்கிற பொழுது தவறு செய்ய மாட்டோம். அதனாலதான் சிவ வழிபாட்டுல இருங்க அப்படின்னு சொல்றது. அப்படி இருக்கிற பொழுது ஆணவம் நமக்கு இருக்காது, செருக்கு இருக்காது, கோபம் இருக்காது, போட்டி இருக்காது, பொறாம இருக்காது, எந்த வினையும் நம்ம செய்ய மாட்டோம். அதனால சிவ சிந்தனையோடு நம்ம இருக்கணும். ஐந்தெழுத்தை ஓதணும், திருமுறைகளை ஓதணும், இப்படி நல்ல நல்ல சொற்பொழிவுகளை எல்லாம் கேட்கணும். ஐயா அவர்கள் அருமையா சொற்பொழிவு பண்ணக்கூடியவர்கள், அவங்களுடைய சொற்பொழிவு கேட்கணும். இப்படி எல்லா சொற்பொழிவும் நம்ம கேட்டு அதனுடைய நல்ல கருத்துக்களை நம்ம உள்வாங்கி அதன்படி நடக்கணும். இப்படி நம்ம அந்த சிவ வழிபாட்டில இருக்கிற பொழுது இந்த ஆணவம் என்று சொல்லக்கூடிய அந்த மலங்கள் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். குறைய குறைய என்ன ஆகும், பக்குவம் வந்துடும். பக்குவம் அப்படின்றது என்னன்னா, இருவினை ஒப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா? நமக்கு நன்மை வந்தாலும் சரி, தீமை நடந்தாலும் சரி, எது நடந்தாலும் ஒரு வினையின் காரணமாக தான் நம்ம வந்திருக்க போகுது. அதனால ரெண்டையுமே சமமாக பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருவினை ஒப்பு அப்படிம்பாங்க. இப்போ ஞானிகள் எல்லாம் பார்த்தோம்னா, அவங்க அவங்களுக்கு நிறைய ஒரு மகிழ்ச்சியாக ஒரு விஷயத்தை சொன்னாலும் சரி, அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம் நடந்தாலும் சரி, அதற்காக அவங்க ரொம்ப சந்தோஷமும் பட மாட்டாங்க. அவங்களுக்கு ஏதாவது வினையின் காரணமாக ஏதாவது ஒரு துன்பம் வந்தாலும் அதற்காக அவங்க வருத்தமும் பட மாட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்க மாட்டாங்க இன்பத்தின் பொழுது, துன்பத்தின் பொழுது வருத்தத்தோடு இருக்க மாட்டாங்க. இதுதான் இருவினை ஒப்புன்னு சொல்லுவாங்க, பக்குவ நிலை. அப்படி பக்குவ நிலை வரும் பொழுது நமக்கு சக்தி நிவாதம் என்று சொல்லக்கூடிய வா என்ற அருள் சக்தி செயல்பட்டு சி என்ற சிவத்தோடு, அந்த பேரானந்தத்தோடு நம்மளை கூட்டு வைக்கிறது. இதைத்தான் பக்குவம் அப்படின்னு சொல்லுவோம். ஆக இந்த நமசிவாய அப்படின்றதுக்கு அவ்வளவு ஒரு சிறப்புகள் இருக்கிறது. இந்த நமசிவாயமும் பிரணவ மந்திரமும் ஒண்ணுதான். இப்போ நீங்க மத்த எந்த மந்திரத்தை சொல்லணும்னாலும் சரி, இறைவனுடைய மந்திரங்கள் எதை சொல்லணும்னாலும் அதற்கு முன்னால ஓம் சேர்த்துத்தான் சொல்லணும். அப்பதான் அதனுடைய சொன்னதுடைய முழு பலன் கிடைக்கும். நீங்க வேற எந்த தெய்வத்தினுடைய மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கணும்னாலும் ஓம் என்று சொல்லக்கூடிய பிரணவத்தை சேர்த்துத்தான் உச்சரிக்கணும். அப்படி உச்சரித்தால்தான் அந்த மந்திரத்தினுடைய முழு பலனை நீங்கள் பெற முடியும். ஆனா நமசிவாய மந்திரத்துக்கு நீங்க ஓம் சொல்ல தேவையில்லை. ஏன்னா ஓமும் நமசிவாயமும் ஒண்ணுதான்.
ஏன்னா இதுக்கு முன்னாடியே நம்ம ஓம்காரத்தினுடைய விளக்கம் நம்ம பார்த்துட்டோம். அகரம் உகரம் மகரம் சேர்ந்ததுதான் ஓம்காரம். இப்போ நம்ம நமசிவாயத்துக்கும் விளக்கம் நம்ம பார்த்துட்டோம். நா மா சி வா ய, இந்த சி வா ய இதுதான் ஓம்கார மந்திரம். முதலே நம்ம பார்த்துட்டோம். ஆக பிரணவம் வேறு, நமசிவாய மந்திரம் வேறு கிடையாது, ரெண்டுமே ஒன்றுதான். அதனால நமசிவாய மந்திரத்தை சொல்லும் பொழுது ஓம் என்கின்ற மந்திரத்தை சேர்த்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அது சொன்னாலும் ஒண்ணு தவறு கிடையாது, சொல்லலாம். ஆனா அது சொன்னாலும் சரி சொல்லனாலும் சரி முழு பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா மத்த எந்த மந்திரத்தை சொல்லணும்னாலும் ஓம் சேர்த்தாதான் முழு பலன். அவ்வளவு ஒரு சிறப்புக்குரிய ஒரு மந்திரம் நமசிவாய மந்திரம். அத இந்த சிவராத்திரி அன்றைக்கு நம்ம சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நமசிவாய நமசிவாய சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இப்படி சொல்ல சொல்ல நம்ம இறைவனுடைய திருவருளை நம்ம ரொம்ப எளிமையாக நாம் பெறலாம். அப்படி அவருடைய திருவருளை பெறுவதற்கு நமக்கு உறுதுணையாக இருப்பது திருநீரு, ருத்ராட்சம், ஐந்தெழுத்து. இந்த மூன்றும் அவருடைய திருவருளை பெறுவதற்கு நமக்கு உறுதுணையாக இருக்கிறது. இதை சிவராத்திரி அன்றைக்கு நம் 4 கால பூஜை இருக்கிறது. அந்த 4 கால பூஜையும் வழிபாடு செய்து அவரை வழிபட்டு அவருடைய அருளை நம்ம ரொம்ப சுலபமாக பெறலாம். இந்த சிவராத்திரி அப்படின்றதுக்கு பல சிறப்புகளை நம்ம சொல்லிட்டே போகலாம். மாசி மாதத்துல வரக்கூடிய சிவராத்திரிக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, அந்த சிவராத்திரிக்கே நிறைய சிறப்புகள் இருக்கிறது. இப்போ அண்ணாமலையில திரு அண்ணாமலையில சிவபெருமான் லிங்கோத்வராக காட்சி கொடுத்தார். அது கார்த்திகை மாசம், அதுவும் சிவராத்திரி தான். கார்த்திகை மாசத்துல லிங்கோத்வராக காட்சி கொடுத்தார் சிவபெருமான். அமிர்தத்தை பெற வேண்டும் என்பதற்காக தேவர்களும் அசுரர்களும் வாசிய பாம்பை நானாக்கி மேருமலையை மத்தாக்கி திருப்பார்கடலை கடைந்தார்கள். திருப்பார்கடல்ல அமிர்தம் வேணும் அப்படின்றதுக்காக அந்த மேருமலையை மத்தாக்கி வாசுகி பாம்பை நானாக்கி ஒரு பக்கம் தேவர்களும் ஒரு பக்கம் அசுரர்களுமா கடைந்தார்கள். அமிர்தம் வரும்னு பார்த்தா விஷம் வந்துருச்சு. ஆழகால விஷம். ஆழகால விஷம்னா ஆழம்னா விஷம்னு அர்த்தம். அந்த வாசுகி பாம்பு கக்குனதுனால வந்த விஷம். ஏன்னா இந்த அசுரர்கள்லாம் போட்டு அமுக்குனதுனால அது விஷத்தை கக்கிருச்சு. அது ஒரு விஷம். அந்த கடலை கடைஞ்சதுனால ஒரு விஷம். இது ரெண்டும் சேர்ந்ததுதான் ஆழகாலம். அந்த ஆழகால விஷம் வந்த உடனே எல்லாம் ஓடிட்டாங்க. தேவர்களும் ஒரு பக்கம் ஓடிட்டாங்க, அசுரர்களும் ஒரு பக்கம் ஓடிட்டாங்க. இந்த பார்க்கடலை கடைவதற்கு அத்தனை பேரும் வந்தார்கள். பிரம்மா, திருமால் எல்லாரும் பார்க்கடலை கடைவதற்கு உறுதுணையாக இருந்தார்கள். தேவர்கள் அத்தனை பேரும் எல்லாம் அந்த இடத்துலதான் இருக்கிறாங்க. இந்த நஞ்சு வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் ஓடிட்டாங்க. பிரம்மா ஓடிட்டார், திருமால் ஓடிட்டார், தேவாதி தேவர்கள் அத்தனை பேர் ஓடிட்டாங்க, அசுரர்கள் எல்லாரும் ஓடிட்டாங்க. எங்க போவதுன்னே தெரியல எல்லாருக்கும். திருமால், பிரம்மா, தேவாதி தேவர்கள் அத்தனை பேர் இருக்கிறாங்க. யார்கிட்ட போய் என்ன சொல்றது என்ன செய்யறதுன்னு தெரியல. அந்த நஞ்சானது பரவி கொண்டே வருகிறது. என்ன செய்யன்னு தெரியல. எல்லாம் பக்கத்துல சுத்தி சுத்தி பாக்குறாங்க. அந்த இடத்துல ஒரு ஆள் மட்டும் காணும், சிவபெருமான். ஏன்னா அவருக்கு அமிர்தம் தேவையே இல்லை. அவரே அமிர்தம். அவருக்கு அமிர்தம் தேவையே கிடையாது. எல்லாரும் போனாங்க. அத்துணை பேரும் சிவபெருமானுடைய திருவடியிலே வீழ்ந்து வணங்கினார்கள். சிவபெருமானே நீங்க தான் காப்பாற்றணும். ஆழகால விஷயம் வந்துருச்சு. அப்போ சிவபெருமான் என்ன பண்ண, பக்கத்துல இருக்கக்கூடிய சுந்தரரை கூப்பிட்டு, சுந்தரா அவ்விடத்தை இவ்விடம் கொண்டு வருகன்னு. உடனே சுந்தரரும் திருப்பார்கடலுக்கு போனார். அந்த நஞ்சை ஆழகால விஷத்தை எல்லாம் திரட்டி அத ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு மாத்திட்டாரு. அத சிவபெருமான்கிட்ட கொண்டு கொடுக்கிறார். இதுல கூட ஒரு சிறப்பு என்னன்னா, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அதை கொண்டு வரும் பொழுது அது விஷம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அதை கொண்டு சிவபெருமானிடத்துல கொடுக்கிற பொழுதும் அது விஷம். சுந்தரரிடம் இருந்து சிவபெருமான் அதை வாங்குகின்ற பொழுதும் அது விஷம். சிவபெருமான் அதை பருகுகின்ற பொழுதும் அது விஷமாகத்தான் இருந்தது.
அது சிவபெருமானுடைய தொண்டக்குழி வர போற பொழுதும் அது விஷமாகத்தான் இருந்தது. ஆனா பக்கத்திலே இருக்கக்கூடிய எங்க அம்மா முயாம்பிகை பராசக்தி சிவகாமி அம்பாள் அவள் கை பட்ட உடனே அந்த நஞ்சு அமிர்தமாக மாறி போச்சான். இத அபிராமி பட்டு ரொம்ப அழகா அபிராமி அந்த அதுல சொல்லுவார், வான்சடையோன் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை அப்படின்பர். அப்படி இந்த உலகத்துல இருக்கக்கூடிய உயிர்கள் அத்துணை பேரையும் காக்க வேண்டும் என்பதற்காக சிவபெருமான் அந்த நஞ்சை உண்ட நாள் தான் சிவராத்திரி. அந்த நஞ்சை உண்டு அதை கழுத்திலே அடக்கிட்டார் சிவபெருமான். ஏன்னா கழுத்துக்கு கீழே உயிர்கள் எல்லாம் இருக்கு, உலகம் எல்லாம் இருக்கு, அவங்களுக்கு தீங்கு வந்து விடக் கூடாதே என்பதற்காக சிவபெருமான் அந்த நஞ்சை கழுத்திலே அடக்கிட்டார். அந்த கழுத்திலே இருக்கக்கூடிய நஞ்சு சிவபெருமானுக்கு எதுவும் தீங்கு விளைவிக்க கூடாதுன்னு சொல்லி அம்மா வந்து கையால இப்படி பிடிச்சாங்களாமா. அம்மாவுக்கு தெரியும் ஒண்ணும் பண்ணாதுன்னு தெரியும், இருந்தாலும் ஒரு பாசம் அன்பு, அந்த அன்புல அந்த நஞ்சை இப்படி அந்த கழுத்தை இப்படி பிடிச்சாங்களாமா. பிடிச்ச உடனே இந்த கழுத்துல இருந்த நஞ்சு அமிர்தமாக மாறி போச்சான் அப்படின்னு சொல்லி அபிராமி பட்டர் ரொம்ப அழகா பாடுவார். அப்படி இந்த உலக உயிர்களை காப்பதற்காக சிவபெருமான் நஞ்சை உண்டு அதை தன்னுடைய கழுத்திலே அடக்கிய நாள். அதனாலதான் அவருக்கு கழுத்து நீல நிறமாக இருக்கிறது, நீலகண்டன் என்று அவருக்கு பேர். இது நடந்த நாள் சிவராத்திரி, மாசி மாதம். அதனால இந்த மாசி மாதத்துல வரக்கூடிய சிவராத்திரி ரொம்ப சிறப்புக்குரியது. இது நடந்த நாள் சனிக்கிழமை. சனிக்கிழமைதான் சிவராத்திரி அன்றைக்கு உலக உயிர்களையும் தேவாதி தேவர்களையும் அத்துணை பேரையும் காப்பதற்காக பார்க்கடலிலே எழுந்து வந்த நஞ்சை உண்டு தன்னுடைய கண்டத்திலே அடக்கி நீலகண்டனாக பெருமான் காட்சி கொடுத்த நாள். அதனாலதான் பிரதோஷ காலங்களிலே சனி பிரதோஷம் ரொம்ப விசேஷம். அதை மகா பிரதோஷம் என்று சொல்வார்கள். ஏன்னா அந்த சனிக்கிழமையில தான் பெருமான் நஞ்சை உண்ட காரணத்தினால் சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்தை மகா பிரதோஷம் என்று சொல்வார்கள். அப்படி மாசி மாசத்துல நாளைக்கு சனிக்கிழமை, அதுவும் என்ன ஒரு சிறப்புனா சிவராத்திரிக்கு முன்னாடி நாள். எப்படி அது ஒற்றுமையா வருது பாருங்களேன். மாசி மாசம் சிவராத்திரி அன்னைக்கு சனிக்கிழமை தான் பெருமான் நஞ்சை உண்ட அன்னைக்கு பிரதோஷம் வருது, சனிக்கிழமையும் வருது, மறுநாள் சிவராத்திரியா வருது. அதனால இந்த நாளை நம்ம வந்து தவற விட்டுறவே கூடாது. இனி எப்படி இந்த மாதிரி ஒற்றுமையான ஒரு நாள் வரும்னு நமக்கு தெரியாது. அதனால நாளைய தினம் சனி மகா பிரதோஷம். பிரதோஷங்களிலே சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்துக்கு மகா பிரதோஷம் என்று பேர். அது நாளைக்கு தான். அதுவும் நாளைக்கு மறுநாள் சிவராத்திரி. சிவராத்திரிக்கு முதல்ல வரக்கூடிய பிரதோஷம் ரொம்ப சிறப்புக்குரியது. அப்படிப்பட்ட நாளைய தினம் நம்ம திருக்கோவிலுக்கு சிவபெருமானுடைய ஆலயங்களுக்கு சென்று அவரை வழிபாடு செய்யறது அப்படின்றது ரொம்ப சிறப்புக்குரியது. சனிக்கிழமை வரக்கூடிய மகா பிரதோஷ தன்னைக்கு நம்ம விரதம் இருந்து சிவபெருமானை வழிபாடு செய்தால் 120 வருடம் பிரதோஷ வழிபாடு செய்த பலன் நமக்கு கிடைக்கும்னு சொல்லி சிவ ஆகம நூல் சொல்கிறது. அப்ப எப்படின்னு பாருங்க. அதனால நாளைக்கு நாம வந்து தவற விட்டுறவே கூடாது. நாளைய தினம் நம்ம பிரதோஷ வழிபாடு செய்யணும், அவருடைய கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யணும். செஞ்சா நமக்கு அவ்வளோ ஒரு சிறப்புக்குரிய பலன் நமக்கு கிடைக்கும். அவருடைய அருள், முழுமையான அருள் கிடைக்கும். அன்றைய தினம் அவருடைய நாமத்தை உச்சரித்து திருமுறைகள் எல்லாம் பாடி அவரை வழிபாடு செய்யணும். அதனால இந்த மாசி மாதத்துல வரக்கூடிய பிரதோஷம் சனி பிரதோஷம் சிறப்பு, சிவராத்திரி சிறப்பு. இந்த மாசி மாதத்துல சுமங்கலி பெண்கள் அவங்களுடைய மாங்கல்யத்தை, தாலியை, அவங்க கயிறை மாற்றிக்கொள்வதற்கு உகந்த மாதம் எது என்று கேட்டால் மாசி மாதம் தான். இந்த ஒரு மாசி மாதத்துல அவங்க தாலி கயிறு மாற்றி சுமங்கலி பெண்கள்லாம் அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்தாங்கன்னா அவங்களுடைய மாங்கல்ய பலம் கூடும். காரடையான் நோன்பு என்று சொல்லக்கூடிய நோன்பு இந்த மாசி மாசத்துல வருது. அது வந்து சுமங்கலி பெண்கள் தன்னுடைய கணவனுக்காக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நோன்பு. அந்த நோன்பு இருந்து வழிபாடு பண்ணோம் அப்படின்னா நம்முடைய மாங்கல்ய பலம் கூடும்.
அடுத்தது கும்பமேளா என்று சொல்லக்கூடிய ஒரு பிரதிஷ்டி பெற்ற ஒரு திருவிழா மாசி மாதத்துலதான் நடக்கும். இந்த மாசி மாசத்துல நதிகள்லயும் குளத்திலையும் ஆற்றுலையும் நீராடுவது அப்படின்ற அந்த புண்ணிய தீர்த்தங்கள்ல நீராடுவது அப்படின்றது நமக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது, அவ்வளவு சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதற்கு ஒரு புண்ணியமான ஒரு உகந்த மாதம்னு சொன்னா மாசி மாதம். என்ன சிறப்பு அப்படின்னா, திரு அண்ணாமலையில வல்லாள மகாராஜா அவருக்கு குழந்தை இல்லாத காரணத்தினால் சிவபெருமானே மகனாகி மாசி மாதம் மக நட்சத்திர தன்றைக்கு சிவபெருமான் திதி கொடுக்கிறார். பாருங்க, சிவபெருமானே திதி கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதம் மாசி மாதம். அந்த மாசி மாதத்துல நம்ம முன்னோர்களை வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப அவங்களுடைய அருள், முன்னோர்களுடைய அருள் இருந்தா போதும் நமக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும். வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனை துன்பமோ அப்படின்னா முன்னோர்களைத்தான் முதல்ல வழிபாடு செய்ய சொல்லுவாங்க. குலதெய்வ வழிபாடு பண்ணணும் அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னா குலதெய்வத்தினுடைய திருவடியிலே நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் அடங்குவதாக ஐதீகம். அதனால குலதெய்வ வழிபாடு அப்படின்றதே முன்னோர்களுடைய வழிபாடாக நமக்கு சொல்லப்பட்டது. அதனால முன்னோர்களுடைய அருளை நம்ம பெறணும்னா குலதெய்வத்தை நம்ம வழிபாடு செய்யணும். இந்த குலதெய்வத்தை பங்குனி உத்திரம், சிவராத்திரி போன்ற புண்ணிய காலங்களிலே குலதெய்வ வழிபாடு செய்வது அப்படின்றது ரொம்ப சிறப்புக்குரியது. நம்ம வருஷம் முழுவதும் போக முடியாட்டாலும் சிவராத்திரி அன்றைக்காவது நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யறது அப்படின்றது நமக்கு நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொன்ன ஒரு அற்புதமான ஒரு விஷயம். பார்வதி தேவி அவங்க மாசி மாசத்துல மக நட்சத்திர தன்னைக்குதான் 1008 இதழ் தாமரையிலே வளம்புரி சங்காக அவதாரம் செய்த நாள் அது மாசி மாதம் மக நட்சத்திரம். அப்படி பார்வதி தேவி அவதாரம் செய்த நாள். அதனால மக நட்சத்திர தன்றைக்கு நம்ம இறைவனை வழிபாடு செய்வது, அம்பாளை வழிபாடு செய்வது அப்படின்றது ரொம்ப சிறப்புக்குரியது. அந்த நாட்கள்ல நம்ம இறை வழிபாடு செய்யணும். ஆக இந்த மாசி மாதம் அப்படின்றது எவ்வளவு ஒரு அற்புதமான சிறப்புகளை எல்லாம் நமக்கு சொல்கிறது பாருங்க. அவ்வளவு அற்புதமான சிறப்புகளை எல்லாம் வாய்ந்த ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் இருக்கிறது. ஏன்னா இன்னைக்குதான் மாதம் பிறந்திருக்கிறது. மாத பிறப்பே வெள்ளிக்கிழமை அன்றைக்கு அற்புதமான நாள். மாதம் பிறந்த மறுநாளே சனி பிரதோஷம், அதுக்கு மறுநாள் சிவராத்திரி. ஆஹா, தொடங்குற பொழுதே அதுக்கு அடுத்த நாள் அமாவாசை. ஆக இந்த மாதம் பிறக்கிற பொழுதே சிறப்பு மிகுந்த நாட்களாக இருக்கிறதே. அப்பேற்பட்ட இந்த மாசி மாதத்தை நம்ம தவற விட்டுறக்கூடாது. எல்லா நாளும் சிறப்புக்குரியதுதான். இருந்தாலும் இந்த மாசி மாசத்துல வரக்கூடிய அத்துணை சிறப்பான ஒரு நாட்களிலும் இறைவனை வழிபாடு செய்து அவருடைய அருளை நாம் பெறணும். ஏன்னா இந்த மாசி மாதம் அவ்வளவு சிறப்புக்குரியதாக இருக்கிறது. சிவராத்திரி, சனி பிரதோஷம். ஏன்னா சனி பிரதோஷத்தன்னைக்கு நம்ம இறைவனை வழிபாடு செய்யறதுனால சனியினால் வரக்கூடிய தோஷங்கள், அஷ்டமத்து சனி, 7 சனி, ஜென்ம சனி, எந்த ஒரு சனி தோஷம்னாலும் சரி அது நிவர்த்தி ஆகும். சனி பிரதோஷம் அன்னைக்கு இறைவனை வழிபாடு செய்யறதுனால எந்த ஒரு தோஷமானாலும் சரி அது நிவர்த்தி ஆகும். வழிபாட்டுக்கு சிறப்புக்குரிய மாதமாக இருக்கிறது. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இத்துணை சிறப்பு மிகுந்த மாசி மாதத்தினுடைய சிறப்புகளை நம்ம இவ்வளவு நேரம் சிந்தித்தோம். சிந்தித்த அத்துணை பேருக்குமே எல்லாம் வல்ல சிவபெருமானுடைய திருவருள் கிடைக்க வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவிலே நான் நிறைவு செய்து கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கஞ்சாத வளமையும் குன்றாத இளமையும் கழு பிணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையானை அருதுயிலும் மாயினது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகவாணி அருள்வாயினி அபிராமியே. திருச்சிற்றம்பலம்.